மதியை உன்முகமாக்கி சர்வமாக உள்ள இறையை தரிசி. இது தன்னை அறிதலே பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, இறை இயல்பின் விஞ்ஞானம் அப்படின்ற தொடர் சத்சங்கங்களுடைய 4வது பாகம் இது. ஏற்கனவே 3 பாகம் அப்லோட் ஆயிருக்கு. இது 4வது பாகம். ஆங்கிலத்தில் டர்ன் வித்தின் and realize the omniscient awareness. Self-realization is the science of absolute divinity. Satsang series part 4. இது ஆங்கில தலைப்பு. தொடர் சத்சங்கங்களுடைய 4வது பாகம். அந்த தனி தலைப்பை தான் நான் இப்போ படித்தேன். இது பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உள்ளது 40லேருந்து செய்யுள் 22 மேலே நடந்த தத்துவ ஆராய்ச்சி மிக மிக பேருதவியாக இருக்கும். மனத்தை, பொய்யான மனத்தை, விழிப்பு நிலையாக வாழும் மனத்தை அழிக்க உதவும், அதை நிர்வாகம் செய்ய உதவும். அதை நான் டீலிங்கே நிர்வாகம். ஹவு டு ஹேண்டில் மைண்டுன்னா நாட் டு ஹேண்டில் மைண்ட் ஆர் நாட் டு லுக் அட் மைண்ட் இஸ் ரியலி ஹேண்ட்லிங் த மைண்ட். மனத்தை பாராமுகமாக இருத்தலே அதை நிர்வாகம் செய்வதாகும். அதுதான் இந்த சத்சங்கத்தில் தீவிரமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது. சத்சங்கத்தை கேளுங்கோ. அதை தொடர்ந்து வரும் மணியோசை கொண்ட தியானம் சமாதியையும் பழகுங்கள். இதனுடைய அடுத்த பாகமும் தொடரும். அடுத்த 2 பாகங்கள் உள்ளன, அவைகளும் தொடரும். வராம இருந்தேன்னா அவேர்னஸ் அப்படின்னு ஒரு தனி பிரதேசம் இல்ல, அன்அவேர்னஸ் தான் அது கொண்டு போய் லீட் பண்ணும். இங்க கடந்து போய் என்ன சொல்றாரு, உன்னுடைய ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையும் 24 மணி நேர வாழ்க்கையும் அனாலிசிஸ், இவாலுவேஷன், ஜட்ஜ்மெண்ட், முடிவெடுத்தல், இரட்டைகளால, அகந்தையால அந்த மதி இப்படியே ஆயிடுச்சு. அதை மாத்திரம் அவர் சொல்லல. இது இந்த மாதிரி இருக்கிறதே இதுக்கு ஒளி எங்கெந்தோ பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அந்த ஒளி பெறுதல், ஒளியாக இருத்தல் தான் இந்த அனாலிசிஸ். நீ இங்க மாட்டிக்காத, ஒளியிலேயே போக்கஸ் பண்ண. அனாலிசிஸ் பண்ற அந்த பவரா இருக்கிற இவன் எவன், என்ன தன்மை இது? அனாலிசிஸ் ஆஃப் த இஷ்யூ முக்கியம் இல்ல, decision about the issue முக்கியம் இல்ல. Who decides? What makes the process of decision making? அப்படின்னு அந்த ஒளி பின்னாடியே இரு. எவ்வளவு பியூட்டி பாருங்களேன். சாதாரணமா இப்படிதான் இருந்துட்டு இருப்போம். அதையே நீங்க வெறுமை பார்க்க முடியாது, புரியுதா? அது ரேடியன்ட் பிரில்லியன்ஸ். அது அறிவு, பேரறிவு. அதாவது கணத்துல ஒண்ணு இல்லாம போயிடும். ட்ரூத்துக்குள்ளேயே பொய் இருக்கு. பொய் அப்படி நகர்த்தி பார்க்கிற ப்ராசஸ் தான் எல்லாமே மெய்ஞானம். மெய்ஞானம் என்னமோ காலத்துல கோர்ஸ்ல போய் டைம்லெஸ்னஸ். அது டைம்லெஸ்னஸ் அடையறதுக்கு டைம் எப்படி உபயோகிப்பீர்கள்? புத்தியினுடைய அசைவு எல்லாமே டைம். 3 பரிமாணம் இருந்துட்டே இருக்கு. ஸ்பேஸ், டைம், அந்த ஆப்ஜெக்டினுடைய மெஷர்மெண்ட். 3D எஃபெக்ட் தான் நம்மளுடைய இது. அந்த ஃபோல்டர்ஸ் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுல இருக்கிற வேல்யூஸ் தான் எல்லாம் ஆகாசத்துல நடக்குது. ஒரு மன ஆகாசத்துல நடக்குது. அது ஒண்ணுத்துக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். இங்க சாம்ராட்டா வாழறதுக்கு, ஆனந்தமயமா வாழறதுக்கு, அங்கதான் ஆனந்தமே, சத்தியமே அங்கதான். அதனுடைய அல்ப சுகம் தான் தூக்கத்துல கிடைக்குது. சும்மா ஒரே ஒரு புள்ளி விசாரத்துல கொட்டும், மழை திறந்த வெள்ளம் மாதிரி கொட்டும். ஏன்னா எல்லாம் ஃபீல்டு. மதி எப்ப பாரு இதை பண்ணி உட்காந்துட்டு எங்க இருந்து வருது? யாருடைய லைட் இது? என்ன அனாலிசிஸ்? என்ன அனாலிசிஸ்? யாரு அனாலிசிஸ்? யாருடைய அனாலிசிஸ்? கிடைச்சதுன்னு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
நாட் டு திங்க் அப்படின்றது ஒரு டொமைன். இப்பதான் விஞ்ஞானம் போய் டார்க் மேட்டர், பகல்ல லைட் வெளிச்சத்தினால சூரியனுடைய போட்டான் மழையும் ஒளி மழையும், ஒளியே ஒரு பார்ட்டிக்கல், ஒளியே வேவா பார்ட்டிக்கலா அலை மாதிரி வந்து பொழியுது சூரியனுடைய வெளிச்சம். அது எல்லாமே மேட்டர். அதனாலதான் தோன்றி இதெல்லாம் எங்க முடிச்சு நிக்கிறாங்க பாருங்கோ, எங்க இருக்கு பாருங்க. சூப்பர் சிமெட்ரியும் டார்க் மேட்டரும் ஆன்டிபாடியுமே ஒரு பாடி அப்படின்னு இப்ப விஞ்ஞானம் வந்து கடவுளை ஒரு பொருளாக்கி தேடிக்கிட்டு இருக்கு. போற வழியில நீ ஆப்ஜெக்டிவா எப்படி பண்ண ஆரம்பிச்சாலும் அதனால சக்திகள் எல்லாம் வெளில தெரிய ஆரம்பிக்கும். அந்த திருப்பி அந்த சக்திகளுக்கு சண்டை நடக்க போகுது. திருப்பி புத்தி தானே அதை என்னோடது உன்னோடதுன்னு ஆரம்பிக்கும். தேகாபிமானம் தானே பையனெல்லாம், மனிதன்றவன் அவன் தானே. இந்த பூமியே 5 அறிவு வரைக்கும் இவைகளோடது இல்ல, என்னோடது. நான் தான் அதை யானையை பிடிச்சு இதுல போடுவேன், புலியை பிடிச்சு ஜூ கட்டுவேன். இவனுடைய காட்சி பொருள் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதனுடைய மூலத்துல இல்ல மூலத்துக்கு போயிடுறாரு. மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி. வெளில போகாத, பாத்திக்கு போகாத, பாத்தியே கிடையாது, எல்லாம் கல்விக்கு தான் போகுது. தண்ணி எனர்ஜி எல்லாம் ட்ரெயின், அப்சல்யூட் ட்ரெயின். இன்டெலக்சுவல்ஸ்க்கு தான் ரொம்ப ஃபேட்டிக் இருக்கும் தெரியுமா, அடிப்பாங்க, மனசால அடிப்பாங்க. என்ன பொருள் நாட்டத்துக்கு தானே அந்த வாழ்க்கைய, பணத்தால தன்னை திருப்தி பண்ணிக்கிறது, ஆரோக்கியத்தால தன்னை திருப்தி, புகழ்னால தன்னை திருப்தி பண்ணிக்கிறது. பணம் எல்லாம் வந்துட்டு தானே அடுத்தது புகழ். இன்விசிபிள் எல்லாமே. தூங்கினா எவனுமே இல்லை, புகழ் கொண்டவனும் இல்லை, இகழப்பட்டவனும் இல்லை. அப்படியே அந்த பிரம்மாண்டத்தை கரைச்சி சாப்பிடுற மாதிரி இல்ல மனத்தை பார்க்கும்பொழுது. மனத்தின் உணவு எண்ணுதல் அப்படின்னு நேற்று பார்த்தோம்ல. ஓயாம எண்ணுதல் மூலமாக இந்த மதி ஓயாம வேலை பண்ணிட்டு இருக்கு. இது என்ன சொல்றாரு இவரு, மதிக்கு ஒளி தருகிறது அது. அந்த மதிக்குள் இந்த மாதிரி 5, 6 விதமா, 8 விதமா, 10 விதமா ஓயாம ஒளிந்து எல்லாரையும் வெளில தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கிற மதியினை உள்ளே மடக்கு, உள்ளே மடக்கி பதியில் பதித்திடு. அதாவது எப்படி பதிக்கிறது இது? ஒரு இரட்டையினால அகந்தையா மாறி புத்திய யாரோ கதவை தட்டி உள்ள வந்து 5 மரம் வாங்கிக்கோங்கோ, 25,000 ரூபாய் ஒரு மரம் நட்டா 10 வருஷம் கழிச்சு 20 லட்சம் ஒரு மரத்துக்கு கிடைக்கும், அப்படி இப்படின்னு ஏதோ பண்றாரு. இது வந்து உலக வாழ்க்கையில சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எல்லாமே கிவன் மூமெண்ட் வந்து எல்லாரும் இப்படித்தானே இருக்கும். இத வந்து நீ வந்து வேற எப்படியும் பண்ண முடியாது, இஷ்யூஸ் இல்லாம இருக்காது. இந்த 5, 6, 8 தொழில்களாக புத்தி இயங்காமல் இருக்காது. அதுக்கு எங்கேருந்து பவர் வருது அப்படின்னு பாக்குறது தான் உள்ளே மடக்கிறது. இது என்ன அனாலிசிஸ், இது என்ன எடை போடுதல், இது என்ன கருத்து கூறுதல், இது என்ன ஜட்ஜ் செய்தல், ஜட்ஜ்மெண்ட் பண்றது, முடிவெடுத்தல். யார் இது, என்ன ஒளி இது, என்ன பவர் இது அப்படின்னு நீ உள்ளே மடக்கினேன்னா என்ன ஆகுன்றாரு, அதில் பதித்திடுதலே இதுதான். கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே அதை திருப்பி அனுப்புறது. ரிவர்ஸ் ப்ராசஸ் தான், ஃபார் ப்ராசஸே கிடையாது. இது வன்றுன்னு பண்றதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் தாண்டியாச்சு, புரியுதா? இவைகள் அன்று, நான் உடல் அன்று, நான் இந்த காட்சி பொருள் அன்று, அதெல்லாம் ரொம்ப வீக். அதுதான் ட்ரெடிஷனல். அதனால இந்த ஃபாஸ்ட் யுகத்துக்கு வந்து ஜென்னுக்கு கோடி ஜென்னு ஒருமா ஜென்னு தான் இருக்கிறதுலே ஃபாஸ்ட்னுவாங்க விசாரத்துல. அதுக்கும் மேல ஒப்பிட முடியாத பெரிய பொருள் வந்திருந்து
நம்மளுக்கு உபதேசிச்சிருக்கு. எந்த ஒரு கன்வென்ஷனல் மெத்தடோ இதுவோ எதையுமே சார வேண்டாம், அப்படியே துவையலாம். உடனடி பலன், உடனடி பலன். அதான் நான் படுத்துட்டே பண்ணலான்றேன். தூங்குறதுக்கு முன்னாடி ஆரம்பிங்கோ, 24 மணி நேரம் ஃபில்அப் பண்ணுங்க இந்த மாதிரி பார்வையை. அதுக்கு உண்டானதுதான் நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, தூங்காமல் தூங்கும் யோகம், சாவாமல் சாவும் சாவு, வாழாமல் வாழ்வது, எல்லாமே மனம், மதி, அகந்தை, புத்தி இதெல்லாம் தாண்டிய அபோர்டு. அதனால அது பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸாவே சொல்லுவாங்க. சாவாமல் சாவது, வாழாமல் வாழ்வது, தூங்காமல் தூங்குவது, அபோர்ட்லெஸ் அபோர்ட், பாத்லெஸ் பாத், கோல்லெஸ் கோல். அது ஒரு கோல் கிடையாது. இந்த கோலா இருக்கிற இந்த அகந்தைய எங்கிருந்து வருது உனக்கு? பவர். என்ன ஜட்ஜ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? ஜட்ஜிங் ப்ராசஸே பவர் கிராப் பண்ணிட்டு இருக்க. அந்த பவர் என்ன? அதுதான் நம்மளுடைய சொரூபம், அதுதான் சத்தியம். அது ஆதியற்றது, நடுவற்றது, முடிவற்றது, தோற்றமற்றது, மறைப்பற்றது, உற்பத்தி ஆகாதது, ஒடுங்காதது, பஞ்சபூதங்களுக்கெல்லாம் இரையாகாதது, சுப்ரீம் அவேர்னஸ். அதுதான் பதி. அப்படி பார்த்தேன்னா ஒரு அனாலிசிஸ், ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு எவாலுவேஷன், இஷ்யூவை விட்டுட்டு யார் இது, என்ன பவர், இந்த ஒளி அப்படின்னு பார்த்தேன்னா சுப்ரீம் அவேர்னஸ்ல ஒடுங்கிடுவேன். மதியை அடக்கி அங்க ஒடுக்கிறேன், அகந்தைய அழிச்சு அங்க ஒடுக்கிறேன். அங்க ஒடுங்கும் பொழுது இங்க இதுவே கிடையாது, பிரம்மாண்டமே கிடையாது, எதுவும் கிடையாது. மதிக்குழி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதலன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கண் மதி. உள்ளே எங்கேந்த ஒளி ரூபமாக மனம் ஒளிர்கிறது, புத்தி ஒளிர்கிறது, அகந்தை ஒளிர்கிறது, இஷ்யூ ஒளிர்கிறது, உலகமே ஒளிர்கிறது. நீங்க எதை பார்த்தாலும் மனத்தை பார்க்க, இது மதியை பாக்குறீங்க, புத்தியை பாக்குறீங்க. புத்தியாக இருக்கும் தேகத்தை தானாக நினைக்க வைக்கும் அந்த அகந்தையை பாக்குறீங்க. புரியுதா? நீங்க எந்த பெர்முடேஷன், வார்த்தைகள் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு ப்ராசஸ் தான் முக்கியம். ஞான நெறி தான் அவர் கத்துக் கொடுக்குறாரு. வார்த்தைகள் எல்லாம் ஒரே இதுல தாண்டி விடுறாரு. முதல் செய்யுள்ளே சொல்லிடுறாருல, நாமம் உருவம் கொண்டதுதான் இந்த பெரிய சித்திரம். இந்த நாமம் உருவமா தான் மனங்கள் இருக்கு. மனம் தான் இந்த சித்திரமே, மனத்தை தவிர உலகமே கிடையாது. சோ இருக்க வேண்டிய இடமே உள்ளதான். அத உள்ள பட்ட தீட்டிக்கிட்டே இருக்காரு. பட்ட தீட்டி ரிஃபைன் பண்ணி புதுசா நம்ம கண்டுபிடிக்க போறது இல்ல, எல்லாத்துலயும் அழிய போகுது, அகந்தை அழிய போகுது. அதுதான் அற்புதமான இது, அதுதான் பேரறிவினுடைய சாயுஜ்ய நிலை. 4 இருக்கு, மத்த எந்த மெத்தட்லயும் 4 விதமா சொல்லுவாங்க. சாமீபம், சாலோகம், சாரூபம், சாயுஜ்யம் அப்படின்னு. சாமீபம்னா அருகில் வசித்தலாம், ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு கடவுள், ஒரு நிலை, சகுனபரம். சாமீபம், சமீபம், சமீபம்னு வாங்கல்ல, லிவிங் நியர். சமீபம், சாமீபம். சாரூபம், அந்த ரூபத்துக்குள்ளேயே தோய்ந்திருத்தல், ஏதோ ஒரு ரூபத்தை வச்சு. திருப்பி மனம் தானே பண்ணும், எல்லாம் மெடிடேஷன் தானே. மெடிடேஷனுக்கு ஃபர்ஸ்ட் நீ இந்த உடம்பா நினைக்கணுமா இல்லையா? அப்பதானே உள்ளுக்குள்ள எதிரிட்ட காட்சி சத்தியமாக முடியும். உள்ளுக்குள்ள, வெளியில கூட இல்ல. இப்படிதானே கான்செப்ட்ஸ் தானே இந்த உலகத்துல நம்ம வித்து வாழ்க்கையா மாத்திட்டு இருக்கோம். உண்மையில அங்க கான்செப்ட், ஹூ இஸ் த மெடிடேட்டர், அங்க போகுது. சாமீபம், சாரூபம், சாலோகம், இந்த மென்டல் வேர்ல்டு தான். எல்லாம் பிரபஞ்சமே, இந்த பிரபஞ்சமே மென்டல் வேர்ல்டு தான். அத்தனை நம்மளுடைய அனுபவங்களும் மென்டல்ல தான் இருக்கு, மைண்ட்ல தான் இருக்கு.
மென்டல்னாலே இங்கிலீஷ்ல பைத்தியம்னு வாங்க. கிட்டத்தட்ட பைத்தியங்களா தான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். தத்துவம் கண்டார்க்கு தாமே வளரும் ஒளி அப்படின்னு அனுபந்தத்தில் ஒரு பாட்டு. வளரும் ஒளி என்ன ஒளினா அந்த பேரறிவு வளருமா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சுப்ரீம் அவேர்னஸ், சுப்ரீம் கான்சியஸ்னஸ். இட் டிரான்சென்ட்ஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் திங்ஸ்ல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், 3D டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அப்பவே தெரிஞ்சிடும் நம்ம அந்த ஆனந்த சாகரத்துல முழுக ஆரம்பிச்சுட்டோன்றதெல்லாம் நல்லா தெரியும். எப்படி ஒரு நதி நாமரூபத்தை இழந்து கடலாகவே மாறுகிறதோ, அதனுடைய ஃபைனல் சோர்ஸ் அது, ஆரம்பமும் அது இல்லையா, மேகமா ஆவியா மாறுறதும் அதுதான். அத போல இங்க அது என்ன, நதி ஜலம் நல்லா இருக்கும், திருப்பி போய் உப்பு ஜலத்தோட தான் போய் கரையிறது. அது திருப்பி அது சைக்கிள் ஆரம்பிக்குது, திருப்பி பிரியுது, திருப்பி சுத்த ஜலமா மழையா புழியுது, திருப்பி நதியா மாறுது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு போகுது. எல்லாம் அப்படியே இந்த ஃபோர்சஸ் எல்லாம் சைக்கிளிக்கல் ப்ராசஸ். பட் ஹூ இஸ் பிஹைண்ட் ஆல் தீஸ் ஃபோர்சஸ்? அதை வெளியிலயா பார்க்க முடியும்? நதியிலையா போய் கண்டுபிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்குது? காட் பார்ட்டிக்கல் இல்லையா ரியலைசேஷன் வரப்போகுது? எடுத்த எடுப்புல இருக்கு அப்படின்ற சாரூபம் சாலோகம் மென்டல் வேர்ல்டுல ஏதோ வருது. கடைசிதான் சாயுஜ்யம்ன்றாங்க. அது அதுல கரைஞ்சு போயிடுறது. சாயுஜ்யம்னா என்ன அர்த்தம்? அதுல கரைஞ்சு போயிடுறது. கரைஞ்சு போறதுன்னு தனித்துவமே இல்லைன்னு தெரியுறதுதான் கரைதல். எங்கேயும் எந்த புள்ளியிலையும் ஒரு தனி மனிதன் கிட்ட அவன் மனமாவும் ஒரு மனம் இருக்க முடியாது, புத்தியாவும் இருக்க முடியாது, அகந்தையாவும் இருக்க முடியாது. பிரம்மாண்டத்தை கேட்கவே வேண்டாம், பிரம்மாண்டமே இவனுடைய மனம்தான். இவனையும் சேர்த்து இவனை அதுக்குள்ள உடம்பு அளவா குறுக்கி அகதியா மாத்தி ஃபுல் பிரம்மாண்ட ப்ராசஸையும் இவன் தனிமையில பண்ற மாதிரி பண்றதுதான் இந்த அகந்தை. இது எல்லாமே டிசால்வ் ஆகுது. இதுக்கு மூலத்தினுடைய பெனல்டிமேட் பாயிண்ட், அந்த பாயிண்டோட சாதகம் மதி தான் இதை பண்றது. அந்த மதியை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடு, அங்க டிசால்வ் பண்ணிடு. பெரிய சைக்கிளா ஆரம்பிச்சு ஒவ்வொரு துளி சமுத்திர ஜலமும் மேகமா மாறி, நீராவியா மாறி, மேகமா திரண்டு, அதுக்கப்புறம் காலத்துல வெயிட் பண்ணி, பருவ காற்றுக்கோசரம் வெயிட் பண்ணி, எல்லாம் கண்டென்ஸ் ஆகி ஒவ்வொரு லொகேஷனுக்கும் பருவ காலங்களா மாறி, மழை காலம்னு ஒரு காலத்தை உற்பத்தி பண்ணி, அங்க உற்பத்தி ஆகிற ஒரு நதியாகி, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் தாவரங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே கடைசியில இது வருது இல்லையா. இப்பேற்பட்ட ஒரு மாயாஜாலம் தான் இது. இதனுடைய ஆரம்பம் நம்ம கிட்டே இப்படிதான் நடக்குது. இரட்டைகள்னால அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகி மனமாக மாறி எல்லாமே அருவத்துல நடக்குது. மனம் எல்லாமே அருவம். அதனாலதான் தாபால்னு விட்டுட்டு உடம்பையும் விட்டுட்டு உலகத்தையும் விட்டுட்டு ஓடி போடுது. உடல் உணர்ச்சியா இன்றி வருது. ஃபுல் மனமும் மனத்துலதான் இந்த உடல் இருக்குன்றதையும் மறந்து போய் உள்ளுக்குள்ள இருக்குன்னு நினைச்சுட்டு என்னுடைய பிரைவேட் திங்கர், பிரைவேட் திங்கிங், பிரைவேட் ஜெட் மாதிரி, பிரைவேட் ஹவுஸ் மாதிரி நான் என்னுடைய எல்லாம் கற்பனை பண்ணி உலகத்தை அந்நியப்படுத்தி பேரறிவே இல்லாம பண்ணி அப்பேற்பட்ட ஒரு பெரிய டார்ச்சர் that comes to an end. இதுதான் ரியலைசேஷன். இன்ஸ்டன்ட். இது பதியில் பதித்திடு. இந்த ப்ராசஸ் எதுவுமே பண்ணாத, எங்கேருந்து ஒளி அப்படின்னு கேட்டாலே அங்க இல்லாம போயிடும். அனாலிசிஸ் நின்று போயிடும். அது பேரறிவு, பேரொளி. இது அங்க பதித்திடு. இதை அன்றி இதை விட்டுட்டு பரம்பொருளை பத்தியும் ஆன்ம பொருளை பத்தியும் ஒரே கான்செப்ட்ஸ். சூப்பர் சென் இவரு. இதுதான் பதியை மதியால் மதித்திடுதல். அதையும் ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்கி, ஆன்மா அறிவு அப்படி இருக்குமோ, மெய்ஞானம்ன்றது இதுவோ எல்லாமே ஒரே திருப்பி அனாலிசிஸ், திருப்பி எடை போடுதல். அந்த பொருளையே எப்படி நடக்கும்? எங்கண் மதி, பதியை மதியால் மதித்திடுதல். பொறுமா, இவர் ஏற்கனவே இஸ் பிராண்டட் ஒன்லி ஃபார் திஸ் ஃபேக்கல்டி, தீஸ் ஃபங்க்ஷன்ஸ். அளவிடுதல், ஆராய்ச்சி செய்தல், கணித்தல்,
தீர்ப்பு கூறுதல், கருத்து கூறுதல், அவைகளை இரட்டைகளாக மாற்றிக் கொண்டிருத்தல், திருப்பி அந்த இரட்டைகள்லயே அந்த பங்கன் வாழ்ந்துகிட்டே இருக்கு அகந்தையா. புத்தி உடலோட சேர்றதுதான் அகந்தைன்னு பேரு. இப்போ இது எனக்கு வேணும் அப்படின்னு அந்த உடலா அது ஒரு கன்விக்ஷனோட இப்படி பண்றதுதான். இதெல்லாம் பிசிக்கல் திங்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். பிசிக்கல் திங்ஸ் நித்திய நியமங்கள்ல எப்படி போறதோ போட்டோம், அதை கூட கடைசியில அப்படி விட்டுருவாங்க. புரியுதுங்களா? இது ட்ரூத்து நல்லா இறங்கிடும், பேரொழியாவே இருக்கும், எதுவும் பண்ண மாட்டோம். உடம்புக்குன்னு என்னமோ இருக்குல்ல, ஒவ்வொரு செல்லுக்கும் ஏதோ ஒரு டியூரேஷன் இருக்குல்ல, நீதான் அது இல்லையே. உன்னை எது பாதிக்கும்? உடம்பா இருந்தாலும் உடல்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் பாதிப்பு இருக்கும், இரட்டைகள் இருக்கும். இரட்டைகள்னால தாக்குறுதல் இருந்துகிட்டே இருக்கும். எண்ணமும் ஒரு உடல், புத்தியும் உடல். உள் வெளி அப்படின்னு சொல்றது எல்லாம், உள்ளுன்னு சொல்றது மனம் புத்தி அகங்காரம், வெளின்னு சொல்றது இந்த உடம்பு பிரபஞ்சம், 5 பொறிகள், இது விஷயங்கள். உள்ளு வெளியே இல்லைன்றது தானே இது. அதுக்கப்புறம் நீங்க உடலா எப்படி இறங்கி வாழ்ந்துட்டு இருப்பீங்க? பேரொழியே அந்த உடலாக இருக்கும், பேரொழியே அந்த பிரபஞ்சமாக இருக்கும். அதுதான் திருஷ்டியை, பார்வையை, அந்த உண்முக பார்வையால் இந்த பிரபஞ்சத்தையே பரம்பொருளாக மாற்றி பார். உன் பார்வை நேர்பட்டதுன்னா, பேரறிவு பார்வை ஆச்சுன்னா, உண்முக பார்வை மூலமாக இந்த பிரபஞ்சமே என்ன தெரியும்? ஒரு எறும்பு கூட பவித்திரமா தெரியும். ஆஹா, இறைவன் போயிட்டு இருக்கார். இதெல்லாம் தான் வள்ளலார்லாம் வாடிய பெயரை கண்ட போதும் வாடினாராம். ஏன்னா அங்க இறைவனை பார்க்கிறார். எல்லா சகலமும் உள்ளு வெளி கள்ள புலனைந்தும் காயா மணி விளக்கா மாறுறதே அப்ப பார்வை இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் paradigm shift, you are no more this locational consciousness at all. You are that ant, you are that star, you are that sky, you are everything. அதுதான் நீ அவைகளாக இருக்கின்றாய். வேத வாக்கியம் இதுதான். வேத வாக்கியம்ன்றது நடைமுறை, ஸ்லோகங்கள் கிடையாது. வாழ்க்கை, வாழ்க்கையை பிரிக்கவே கூடாது. இந்த பார்வையில வாழணும். அத்தனை வர்ச்சுஸும் வரும். அதுக்குதான் நம்மளுடைய புராணங்கள்லாம் அத்தாட்சி. பிரகலாதனா பிறந்தப்போ அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான். அவனுடைய ப்ராப்ளம், அவனுக்கு இறை சக்தின்றது மேல அவனுக்கு வெறுப்பு. அதை விட வரங்களை வேண்டி யாசிச்சு பெற்று தன்னை கடவுள்னு எல்லாரையும் சொல்ல வச்சு கடவுள்னு மதிக்க வச்சு வாழணும் அப்படின்னு இருக்கும்போது அப்படியே விதிவிலக்கா அவர் வயிற்றிலேயே பரம்பொருள் வரும். அவனுக்கே அந்த குழந்தையா பிறந்து இவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. யானையை கூட்டு மிதிக்க வைப்பான், நெருப்புல போட்டு ஏறிப்பான், கடல்ல தூக்கி போடுவான், கல்ல தூக்கி. அங்க சென்டரே இல்லாததுனால அது ஆல்ரெடி என்ன ஆகும்? எல்லா சித்துக்களினுடைய சாம்ராஜ்யமா விளங்கும். என்ன அனைத்தும் நானாவாம் சக்தியும் பேரறிவு தானே. அந்த ரியலைசேஷன்ல அது கர்ப்பத்திலேயே இதுவாயிட்டது, முக்தி அடைஞ்சதாயிட்டது. கடைசியா நம்ப மாட்டான், எல்லாத்தையும் மத்தவங்களை கொடுத்து பண்ணுவான். கடைசியா விஷத்தை மனைவி அம்மாவையே வச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்க வைப்பான். என்ன டைரக்டா அவங்க எதிர்க்க நடக்கணும். ஒருவேளை சேவர்கள், சேனாதிபதி இவங்க எல்லாம் ஏதாவது ஏமாத்திடுறாங்களோ அப்படின்னு. ஏன்னா நெருப்புல போடுவாங்க, பாட்டு பாடிட்டு வரும் பின்னாடி. இவங்க எல்லாம் வந்துருவாங்க, முதல்ல கொண்டுட்டோம் அப்படின்னு வருவாங்க. உடனே ஒரு சோகம் வரும், பின்னாடியே பாட்டு பாடின்னு அந்த குழந்தை உள்ள. சோ எந்த 5 பூதங்கள் எதுலயும் என்னவும் ஒன்னும் பண்ண முடியாது. பிசிக்கல் திங்ஸ்ல எதுவுமே பண்ண முடியாது. நேர பண்ணுவோம். கடைசியில நேர பாம்புக்காரன ஒரு விஷயம், ஆலகால விஷத்தை, இந்த விஷத்தை எடுத்து, நாகப்பாம்பனுடைய விஷத்தை எடுத்து நேரம் அம்மா விட்டு குடிச்சோம். அவ மயக்கம் போட்டு விழுந்துருவா. பார்த்தே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அவ அபிமானத்துல இருக்கா. இவனே கொடுப்பான். உங்கள் நான் குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்கும். பிரகலாதாவை பாருங்க, நேர தத்துவ ஆராய்ச்சினாலும் நிறைய நடக்கும். குடிக்கும். குடிச்சிட்டு இவன் அப்படியே அதை பார்க்க முடியாம அப்படி தெரிவிப்பான். ஒரு செகண்ட் விழும், நீளமாயி திருப்பி அப்படியே அந்த நீளம்லாம் போய் விலகி அப்படியே எழுந்து அப்படியே பாடிக்கிட்டே எழுது. ஏன்னா பரபோதத்திலேயே இருக்கு, பேரொழிலேயே இருக்கு, பேரறிவிலேயே இருக்கு.
அந்த அந்த போதத்தை தான் இப்போ நம்ம அடுத்த பாட்டுல பார்க்கணும். இப்ப இந்த வேலையை பண்ணாதப்பா நீ, பதியை மதியால் மதித்திடுதல்ன்றது ஒண்ணுமே இருக்க முடியாதுப்பா. இங்க டெசல்யூஷன் தான்ப்பா வழி. அந்த ஒளியை தேடணும். மதி மூலமா நடக்கிற, புத்தி மூலமா நடக்கிற அகந்தையினுடைய இந்த ப்ராசஸ்ல எங்கேருந்து இது பவர் கிடைக்குது, என்ன பவர் அது அப்படின்னு நீ பார்க்கும்போது பேரறிவுல போய் ஒடுங்கிடுவேன். இதுதான் சாயுஜ்ய நிலை, இதுதான் மோட்சம், இதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். இதுக்கு அதான் சொல்றேனே, வாழ்ந்துதான் அனுபவிக்க முடியும். என்னுடைய பேச்சுனால கூட அனுபவிக்க முடியாது. 24 மணி நேர வாழ்க்கையை இதுக்குள்ள இறக்கணும். பிரிச்சு நிக்க முடியாது. ஏன்னா ஈகோ தான் ஃபயர்ல நடக்கும். உணர்ச்சிகள் தான் அந்த ஃபயர் எப்போ எரிஞ்சிட்டு இருக்கு. இன்பம், துன்பம், மேன்மை, கீழ்மை, இமேஜஸ் எல்லாம் இருக்கு அதுல. அந்த இமேஜ் யாருக்குன்னு எல்லாம் கேட்கணும். யாருக்கு இந்த இமேஜ் கெட்டு போகும்போது உடையறான். அதனாலதான் இங்க குருவாலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏறறிவே என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ, இல்லாட்டி போ. உபதேசங்கள் இல்லாத காலமும் இல்ல, அருள் இல்லாத காலமும் இல்ல, ஆரம்பம் இல்ல, நடுவு இல்ல, கொட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் திரும்பி நம்ம அகந்தை அழக ஆரம்பிச்சனாலே வாழ்வான வாழ்வு. இப்படி முடிக்கிறார். பதியில் பதித்திடுதல் அன்றி மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல். திருப்பி அந்த ப்ராசஸ்க்குள்ள அதையும் போட்டுட்டேன்னா அப்புறம் உனக்கு சொல்வாரு இல்லப்பா. நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்கு, இன்னும் டைம் கொடுங்க, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு எனக்கு, அப்படிதான் போயிடும். இதுக்கும் கமிட்மெண்ட்ஸுக்கு சம்பந்தமே இல்லப்பா, இதை பண்ணிக்கிட்டே அதை பண்ணலாம்பா அப்படின்னா நம்பிக்கை வராது. ஏன்னா இது வந்ததுன்னா இந்த த்ரில்லு போயிடும், மனசனுடைய த்ரில்லு போயிடும். அகந்த அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸ சாக்கு சொல்லி தன்னுடைய வேட்டைய அந்த ஈகோ தொடரும். எல்லாமுமே உள்ளதான் சத்ரு, வெளியில ஒண்ணுமே இல்லை. அருள் இல்லாம இல்ல, உபதேசம் இல்லாம இல்ல, எல்லா காலத்திலயும் இருக்கு, எல்லா காலத்திலயும் இருக்கு. உள்ள இதுவே மறைப்பாகி எனக்கு. ஆனாலும் போனா நாளைக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், அதுல ஏதோ ஒரு பணத்து மேல நான் வச்சுட்டேன், போகங்கள் மேல இங்க டெபாசிட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அது உள்ள மறைப்பா நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு உன்னுடைய கமெண்ட்டுக்காது உபதேசம். அது ஆல்ரெடி ஓப்பனா மழை மாதிரி கொட்டிட்டு இருக்கு ஆகாசத்துல இருந்து. நீ அந்த உபதேசம் பண்றவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க, அந்த சர்டிபிகேட் எல்லாம் தாண்டியாச்சு. நல்ல சர்டிபிகேட், கெட்ட சர்டிபிகேட், நீ என்ன வேணா சொல்லிக்கோ, கேட்டா கேளு, கேட்காட்டி போ, அப்படிதான் ஒடுங்கி உட்கார்ந்துடுறாங்க. இந்த விஞ்ஞான யோகமா இருக்கிறதுனால எதையும் இந்த மீடியா இன்டர்நெட்டையும் சொல்லி கொடுத்துருக்கு. அதனால அது போட்டு விட்டுருக்கோம். இப்படிதான் இருக்கு. சூரியன்ல நீ இப்படி திரும்பிடேன்னா சூரியனை பார்த்து ஒரே கோபமா நாய் குறைச்சிருந்தானா? அருள் உபதேசம் நடந்துகிட்டே இருக்கு, காலமும் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்மதான் ஆட்படணும். ஆட்படாம நம்மள புறம் தள்ளுவதும் நாமே, வேற யாருமே கிடையாது. ஆட்படுதல்ன்றது ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்டெப், ஜெயண்ட் ஸ்டெப். உள்ள நம்மளை அடக்குதல், மதியினை உள்ளே மடக்குதல், இந்த 6-7 ப்ராசஸிங் எதையும் பண்ணாமல் அந்த இடத்த நம்பி அங்க இறங்குறது. ஏன்னா அங்கதான் போறோம் ஆழ்ந்த உறக்கத்துல. சாவுன்றதும் அதுதான். இந்த தாட் பேட்டர்ன்ஸ், இரட்டைகளே, இந்த மொமெண்டம், இந்த மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே ஈகோனுடைய ரிஜிஸ்டர்டு ஃபோல்டர்ஸ். தீஸ் ஹேவ் பீன் இன் திஸ் எக்ஸிஸ்டன்ஸ். பொறுமா, எக்ஸிஸ்டன்ஸாவே இருக்கிறது தான் இந்த ஃபோல்டர்ஸ்.
திருப்பி மோட்சம்னு வந்து இங்க இருந்து எங்கேயும் போறது இல்ல, எல்லாம் மென்டல் வேர்ல்டு எல்லாமே ஃபேக்கா போய் விழ போறது. அப்புறமா முக்தியே இல்ல. அதுவும் இதுல இருந்து நம்ம அதுக்கு டிராவல் பண்ணல, இது உண்மை இல்லை அப்படின்னும் பொழுது அங்கேயே கிடைச்சிடுதுப்பா அப்படின்றாரு. புரியுதா? அடைந்தவன் ஒத்தனும் கிடையாது, அஞ்ஞானின்னு ஒத்தனும் கிடையாது, வெறும் ஞான மழையா தான் இருக்கு. ஈகோ கவர்ஸ் ஹைட்ஸ் எவ்ரிதிங். மொமெண்டரி இந்த புத்தி எல்லாத்தையும் மறைச்சுட்டே இருக்கு. இங்க இத பாரு, கவனி, என்ன சத்சங்கம் கேட்கலாம், என்ன சம்பாதிச்சுட்டு வா, கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் வந்து எதுக்கும் எதிர்ப்பு கிடையாது, என்ன பண்ண வேண்டியது உள்ள கல்யாணம் பண்ணிட்டா நிறுத்திடணுமா, எல்லாம் ஆன்டி ஆக்குறது, எல்லாம் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஈகோ. எந்த கண்டிஷனும் கிடையாது. பொறுமா இன்னும் கேட்டா துக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மோஸ்ட் எலிஜிபிள் கண்டிஷன்ஸா மாறிடும். ஏன்னா உனக்கு எல்லாமே உள்ள இந்த விசார மார்க்கத்தை செட் பண்ணிடும். ஒரு கிரைசிஸ்ல இருக்கும் பொழுது உள்ளதானே இருப்பீங்க நீங்க. எனக்கு தானே அந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் எனக்கு என்னுடைய ப்ராப்ளம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் போது அது பேரே உள்ளே இருத்தல். அப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல பண்றதுக்கு பதிலாக நேரடியாவே கேட்க ஆரம்பிச்சிடும். நேரடியாவே யாருடைய இன்பம் யாருடைய துன்பம்னு நன்னா இருக்கும் பொழுதே, ஆரோக்கியமா இருக்கும் பொழுதே, இது ஒரு விஞ்ஞானம். விஞ்ஞானமா இருக்கிற டிவினிட்டி, பேரொளி, ஆரொளி, பேரிருப்பு அத்தனையும் தானாம் அவன், அத்தனை சக்திகளுக்கும் ஊற்றுக்கண்ணு, தலைவன் அவன் அப்படின்னு எல்லாம் என்னன்னா அப்சல்யூட் டிவினிட்டி, லார்ட்ஷிப். லார்ட்ஷிப். இந்த காஸ்மாஸ் இஸ் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட். This waking state existence is silliest affair. இரட்டைகள்ல மாட்டிண்டு வாழ. இப்போ நானென்றி அந்த இது பார்த்தோம் இல்லையா, நான் என்று வாயால் நவிலாது உள்ள ஆழ்மனத்தால் ஞான நெறிய பத்தி பார்த்தோம். நான் எங்கு உந்துமென, நான் என்று எங்கு உந்துமென, அததான் இந்த மதின்னு இன்னும் ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுத்தாரு அவரு. இப்போ என்ன நடக்குது, அந்த மதியே பதிக்குள்ள பதி அப்படின்னாரு. பதின்னு அந்த பேரொழிய அப்படி இப்படி எல்லாம் சொன்னார். ஆனா ஆக்சுவலா என்ன ப்ராசஸ் நடக்குது, எங்கேயாவது எதையாவது கேப் விடுறாரா பாருங்க. எல்லாமே ரொம்ப இன்ட்ரிகேட் இது செல்ஃப் ரியலைசேஷன் ப்ராசஸ். அந்த செல்ஃபை பத்தி, செல்ஃப்ன்றது என்ன, அது எப்படி வந்து உன்னிடத்தில் தோன்ற மாதிரி இருக்கு. இது கரையிற இடம், அது தோன்றுகிற மாதிரி இருக்கு. புரியுதா? அறியாமையை கலைந்த இடம், ஏதோ ஞானம் பேரறிவு உதித்த இடம் மாதிரி இருக்கு இல்லையா. அதை பத்தி அவர் சொல்றார், எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றார். இதே அந்த காரணங்களுக்குள்ள, புத்திக்குள்ள, மனசுக்குள்ள, அகந்தைக்குள்ள அவை இவைகள் விலகும் பொழுது அங்க எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து 30வது பாட்டு, உள்ளது 40. இதுக்கு எல்லாம் புக்கை வச்சுக்கோங்க. சத்சங்கம் கேட்கும் பொழுது வாங்கி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணி வாழுந்தோம். எங்கேயுமே உங்களுக்கு வந்து தப்பிக்காம அந்த ஈகோவை கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வ பிரபஞ்சத்துக்கும் சுபிச்சம். ஒரு வீட்டுல ஒரு அகந்தை அப்படி தனக்கு தானே பார்க்க ஆரம்பிச்சதுன்னா அத்தனை பேருக்கும் இவனால உற்பத்தி ஆகிற ப்ராப்ளம் இருக்காது. ஃபர்ஸ்ட் எல்லாம் புரிஞ்சுக்காத தன்மைகள் தானே அது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு அவங்க கிட்ட அந்த சார்ஜ் போகும். ஏன்னா இட்ஸ் இந்த ஃபீல்ட், அவர் ஃபீல்ட். சாதாரண படிப்புலயே என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, இந்த சூக்ஷ்ம புத்தியை வளர்க்கறது தான் எல்லாமே இல்லையா. பையன் கொஞ்சம் டல்லா இருக்கான் அப்படின்னா ஸ்பெஷல் டியூஷன் வைக்கிறோம். அப்படின்னா என்ன ஆக்சுவலா அந்த ஸ்பெஷல் டியூஷன்ன்றது என்ன, இன்டியூஷனா அவனுக்கே வரணும். அதனால வெளியில இருந்து வருதுதான் டியூஷன். உள்ளே தானா நடந்ததுன்னா இன்டியூஷன். அங்க கொண்டு போய் என்ன பண்றோம், அவன் புத்திக்கு அந்த இன்டியூஷன் கெப்பாசிட்டியை உற்பத்தி பண்றோம். ஒரு 4 கணக்க ஒரு எக்ஸசைஸ்ல இருந்து அவர் பண்ணி காமிக்கிறாரு. இதே ஃபார்முலா தான், இப்படியே போடு. 4 கணக்க வந்து அவர் சொல்லி கொடுத்து
எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்னா தான் இருக்க போகுது. ஆப்ஜெக்டிவ்ல வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான் எல்லாமே. இந்த பிரபஞ்சமே மெக்கானிக்கல் ப்ராசஸ், எனர்ஜி லெவல்ல இருந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ். அதனால இங்க எங்கேயுமே டிவினிட்டியே கிடையாது. டிவினிட்டி கிடையாது. நீங்க இது வந்து டிவினிட்டியா டிவைனாவே அந்த ரெல்முக்கு போற பெரிய ஞானம். அதுதான் பேர்பட்ட பவித்திரம். அந்த புத்திக்கு என்ன பண்றாரு, 4 கணக்கு போட்டு காமிக்கிறாரு, புடிச்சுடுறான். அவனுக்கு பொறி தட்டிடுச்சுன்னா போறோம், நீங்க விடுங்க மாஸ்டர் நான் எல்லாம் போடுறேன். இந்த கராத்தே படம் எல்லாம், குங்ஃபு படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரியும் பகலுமா சாதகம் பண்றான்ல, உடம்பையே ஞானமாக்குறான்ல, தண்ணியில அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி போறோம்ல, இந்த 36 சேம்பர் ஆஃப் ஷாலின்ல உடம்புக்கு அந்த பேரறிவாவே மாத்தணுன்ற அளவுக்கு தக்க மாதிரி ஆக்கி நடுவுல இருக்கிற ஒரு மர தட்டு மேல காலை வச்சு அப்படியே பறக்கிற மாதிரி நடந்து போறாங்க. அப்படி பிசிக்கலுக்கே பண்ணதுன்னா இது வந்து உணர்ந்தா எப்படி நடக்கும்? இது எல்லாம் அவன் பண்ண ஆரம்பிச்சிடும். அத்தனை கணக்கும் கிடுக்கிட்டு ஆசையா போட ஆரம்பிச்சிடறான். அடுத்த நான் டியூஷனுக்கு வரது கூட ஆசையாயிடும், மொத்தத்தையும் தெரிஞ்சுடணும். அது அங்க ஆசை எப்படி வருது? புத்திக்கு மொத்தத்தையும் தெரிஞ்சு மொத்தமாவே நீ இருக்குன்றதை தெரிஞ்சுட்டா அதுக்கு எப்படி ஆசைப்படணும்? அதுதான் யாருக்கோ வாய்க்கிறது, எங்கேயோதான் வாய்க்கிறது. போய் அடையறதுக்கும் அப்படியே தன்னை இழக்கணும், அப்படியே போயிட்டு இருக்கணும். அதுதான் இந்த ப்ராசஸ். இந்த பாட்டை பார்ப்போம். தன்னை அறிதலே பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, இறையியல்பின் விஞ்ஞானம். தொடர் சத்சங்கங்கள் பாகம் 4. இதனுடைய தனி தலைப்பு, இந்த சத்சங்கத்தினுடைய தனி தலைப்பு, மதியை உன்முகமாக்கி சர்வமாக உள்ள இறையை தரிசி. இங்கிலீஷ்ல செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் த சயின்ஸ் ஆஃப் த அப்சல்யூட் டிவினிட்டி. சத்சங் சீரீஸ் பார்ட் 4 முடிவடைந்தது. இதனுடைய தனி தலைப்பு ஆங்கிலத்தில் டர்ன் வித்தின் அண்ட் ரியலைஸ் த ஆம்னிசியன்ட் அவேர்னஸ். பாகம் 4 இது முடிவடைந்தது. இந்த சத்சங்க ஆராய்ச்சியின் மூலமாக நாம் புத்தியை இது நாள் வரைக்கும் உபயோகப்படுத்தி கொண்டிருந்த விதத்திலிருந்து முற்றுமாக வேறு ஒரு கண்ணோட்டத்தில் அதுவே அதற்கே எங்கிருந்து பிரகாசம் கிடைக்கிறது, அந்த ஸ்தலமே இறைவனுடைய இருப்பிடம் அப்படின்றத உணர்ந்து கொள்கிற வகையில் அமைந்த சத்சங்கம் இது. இதனால் பேரமைதி சித்திச்சிருக்கும், சாதகம் மிக மிக எளிதாக இருக்கும். வெறுமனே அப்படியே வந்து எந்த அனாலிசிஸும் பண்ணாமல், எந்த விதமான புத்தி எந்த விதத்துலையும் சலிச்சிக்காமல் அப்படியே அதுவே என்ன, அதுக்கு எங்கிருந்து ஒளி வந்து அதுவாக இயங்குகின்றது, அதுவாக நாமே இருக்கின்றோம் அப்படின்றத பார்க்குற அனுபவத்தை இந்த சத்சங்கம் கொடுக்கும். இத்தோட இப்போது மணியோசை கொண்ட தியானமும் ஆரம்பிக்க போகிறது. அதை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு, அந்த மணியோசை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு நல்லா இதிலேயே, இந்த பேரமீதியிலேயே, இந்த உபசாந்தத்திலேயே தோய்ந்து இருங்கள்.